மனித வாழ்வும் விஞ்ஞானமும் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, மாட்டு வண்டியும் தார் சாலையும். மாட்டு வண்டிக்கும் தார் சாலைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குதுங்கிறீங்களா? சொல்கிறேன். மாட்டு வண்டி நம்மளுடைய முன்னோர்கள் முட்டாள்கள் ஓட்டிய வண்டி மாட்டு வண்டி. எங்கே போகிறதுனாலும் சரி மாட்டு வண்டி கட்டிக்குவாங்க. நெல் மூட்டையோ இல்லை தானியங்களோ இல்லை காய்கறிகளோ அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மாட்டு வண்டியில் தான் ஓட்டிகிட்டு போவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி 10 நிமிஷத்தில் போகிறத அன்றைக்கி 2 மணி நேரம் மினிமம் ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும். மெதுவாக ஆடி ஆடி போகும். பார்த்திங்கன்னா சந்தைன்னு ஒன்று இருக்கும். அந்த சந்தைக்கு எல்லாத்தையும் கொண்டு போவாங்க, விற்றுட்டு வருவாங்க. ஸோ அந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இருக்கும். குறைஞ்சது 5 மணி நேரம் போகிறதுக்காகும், 5 மணி நேரத்துக்கு வர்றதுக்காகும். காலையில் 4 மணிக்கே வண்டி கட்டிட்டு போயிடுவாங்க. என்ன முட்டாள்தனமான வாழ்க்கை அது! யோசிச்சு பாருங்கள். 5 மணி நேரம் எப்படிங்க வண்டியில் சும்மா உக்காந்துட்டு அதுக்கு மேலே ஸ்பீடாக போகவும் போகாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி மோசமாக இருக்கும் அப்படின்னு, இல்லையா? ஆனால் இந்த மாட்டு வண்டியில் சில நன்மைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிது. அவன் எதோ பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அந்த மாட்டு வண்டியில் ஏறி உக்காந்தா யார் எதுவும் பண்ண முடியாது. அப்போது உக்காந்து என்னென்ன நம்ம பண்ணினோம், இந்த வருஷம் எப்படி அறுவடை இருந்தது, மழை எப்பப்போ வந்துச்சு, வெயில் எப்பப்போ வந்துச்சு, நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிந்திச்சு தானுங்க ஆகணும். அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்தது. முதல் பாயிண்ட் பாருங்கள். மாட்டு வண்டி போகிறதுக்கு ஸ்பெஷலாக ரோடு தேவையில்லை, தார் ரோடெலாம் தேவையில்லை. சும்மா மண் ரோடு இருந்ததுன்னா போதும். அந்த மண் ரோட்லேயே வண்டி போகும் வரும். எதுவுமே தேவையில்லை. நோ எக்ஸ்பென்ஸ் அட் ஆல். முக்கியமான ஒரு நன்மைங்க. சந்தைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படுத்து தூங்கிடலாம். இந்த மாட்டு வண்டி அப்படியே நம்மளை நடத்தி கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடும். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை இன்னொரு உயிரோடு இருந்தது. அவன் தனிமையான ஆளாக எங்கேயுமே இல்லை. ஒரு இடத்துல ஆக்சிஜன் நிறைய இல்லை அப்படின்னா மாடு மிரளும். மாடு மிரள்றதை பார்த்த உடனே அவருக்கு அலர்ட் ஆகிடும், இங்கே என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அவர் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். ரொம்ப வெப்பம் இருக்குது, அந்த மாடு நம்மளை காப்பாற்றும். நிறைய விஷயங்களை நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். நமக்கு பிரச்சனைனா நம்ம கூடயே நிற்கும் இந்த மாடுகள். அவர் தனிமையை எப்போவுமே ஃபீல் பண்ணதில்லைங்க. மாடுகிட்ட பேசிக்கிட்டே போவார். நான் ராஜாத்தி எப்படி போயிட்டுருக்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கார் வாங்கினோம். கார் வேகமாக போகுங்க. ஆனால் கார் வேகமாக போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன கண்டுபிடிச்சாங்க? தார் சாலையை கண்டுபிடிச்சாங்க. இதுதாங்க விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது. இப்போது 15 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் போனதை இப்போது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் அதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? தார் ரோடு தேவைப்படுது. அதுவும் கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திட்டிக்கிட்டே நம்ம வண்டியை ஓட்டுறோம், என்ன ரோடாக போட்டிருக்கானுவா அப்படின்ட்டு. அப்போது தார் ரோடு கம்பல்சரி. தார் ரோடு எங்கேருந்து வருது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தார் ரோடுக்கு மண் தேவைப்படுது, பெரிய ஜல்லி தேவைப்படுது, அதுக்கப்புறம் தார் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி ஜல்லி தேவைப்படுது, அப்புறம் தார் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. இந்த ஜல்லிகள் எங்கேருந்து வருது? ஒவ்வொரு மலையாக உடைக்கிறோம். ஒவ்வொரு மலையாக உடச்சி எடுத்துகிட்டு தார் ரோடு போடுறோம்.
எங்கேயாவது தார் ரோடு போட்டோம்னா எங்கள் ஊருக்கும் தார் ரோடு போடுங்க, நாங்களும் பெரிய வண்டி வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எல்லா இடத்துக்கும் ரோடு போடுறாங்க, குழி விழுந்துருச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு, குழி விழும். எவ்வளோ நல்ல ரோடாக இருந்தாலும் ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிக்குமா இவ்வளோ வண்டி ஓடுறதுக்கு? என்னாகும்? மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரோடை போடணும்னு சொல்கிறோம். மறுபடியும் ரோடுக்கு கல் எங்கேருந்து வருது? மலையை மறுபடியும் வேறு ஒரு மலையை உடைக்கிறோம், கொண்டு வந்து கொட்டுறோம். இப்போ என்னாச்சு? பக்கத்து வீட்டுக்காரரெல்லாம் காரு, இந்த நாசமாக போனவெல்லாம் கார் ஓட்டுறான், நான் கார் ஓட்ட மாட்டேனா? நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, நான் சம்பாதிப்பேன், கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சபதம் எடுத்துக்கிறோம், கார் வாங்குகிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கார்கள் அதிகமாக வர வர நிறுத்த இடம் இல்லை. காரை நடு காட்டில் நிறுத்தி சந்தோஷமாக உக்காந்துருக்கிறதுக்காக கார் வாங்கணும். எதுக்கு வாங்கணும்? நம்ம எப்படி போகிறோம் வர்றோங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை, நம்மளை பற்றி தெரிஞ்சவனுங்க மிரளணும், அதுக்கு தான் கார் வாங்குகிறோம். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், காரை எங்கே நிறுத்துறது? இன்றைக்கி கல்யாண மண்டபம் எங்கேயாவது இருக்குன்னா பாருங்கள், கல்யாணத்தன்னைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்ரு தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கார் நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் நிறுத்துகிறாங்க. 1/2 கிலோமீட்டர் முன்னாலே கார் நிறுத்திட்டு கல்யாண மண்டபத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் காரில் வந்தீங்கன்னு நினைப்பாங்களா, இல்லை ஆட்டோ ரிக்ஷாவில் வந்தீங்கன்னு நினைப்பாங்களா? ஆனால் யாராவது கேட்டால் கூட எப்படிப்பா வந்தீங்க அப்படின்னா, நான் காரில் வந்தேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்? காரை வாங்கிக்கிறோம். ஒரு நமக்கு ஆத்ம திருப்தி. ஆனால் மொத்தத்தில் இருக்கிற மலைகளை எல்லாம் அழிச்சிட்டோம். எதுக்குமே உபயோகப்படாதுன்ற குப்பையை நேஷ்னல் பர்மிட் கொடுத்த மாதிரி, தாருங்கிறது என்னங்க? கெமிக்கலு. அந்த கெமிக்கலை கொண்டு வந்து ரோடாக போட்டுக்கிட்டோம். அந்த தார் ரோட்டிலேருந்து கெமிக்கல் டிசிப்பேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே, ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு தானே இருக்கும். அதை தானே நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். நல்ல காற்று கிடைக்குமாங்க தார் ரோட்லேருந்து? என்னங்க பேசுகிறீங்க? இதனாலாம் என்ன ஆச்சு? இந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் மலைகள் அழிகின்றன. இப்படியே ஒவ்வொரு மலையாக வெட்டி 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 ரோடை போட்டுக்கிட்டே போகிறோன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நம்மளால் ஃப்யூச்சரில் ஒரு மலையை பார்க்க முடியுமா? வேண்டாம். இன்றைக்கி எத்தனை மலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெப்ப சலனம் அதிகரிக்கிறது. இப்போ என்னாச்சு? ஐயோ ஐயோ, வெயில் பயங்கரமாக அடிக்குது, மேலெல்லாம் எரியுது, கரண்ட் இல்லைன்னா உட்கார முடியல. என்ன ஆயிடுச்சு? வெப்ப சலனம். எரிமலையெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாலே கொட்டி வச்சிட்டிங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மலை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நெருப்பு குழம்பு. அது இறுகி மழையாலும் வெயிலாலும் குளிராலும் இறுகி தான் பாறையாக மாறுச்சு. அதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் கொட்டி வச்சுக்கிட்டு, அது கூட வந்து கெமிக்கலை வந்து ஊற்றி ரப்பி வச்சுக்கிட்டு, உடம்பு எரியுதே எரியுதே எரியுதேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ஆகும்? பிரிட்டிஷ்காரங்கிட்ட இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் குளிராகவே இருக்கும். அவனுக்கு காங்க்ரீட்டில் வந்து வீடு கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா குளிர்லேருந்து அவனை காப்பாற்றிக்கணும். நம்ம முன்னோர் முட்டாள்கள் பார்த்திங்கன்னா மண்ணில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பனை ஓலையை போட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க உள்ளே. அப்படியே வெயில் காலத்தில் கூட உள்ளே போய் படுத்தோம்னு வச்சிங்களேன், ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டானா, நான் எப்பேற்பட்ட பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு பெருசாக காங்க்ரீட் பில்டிங் கட்டிட்டோம். ஆனால் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் உட்கார முடியல. வெப்ப சலனம். ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தோம்னா உடம்புலாம் எரியுது. இதெல்லாம் எப்படி ஆச்சு? இருக்கிற மலையெல்லாம் அழிச்சோம்னா. மழைங்கிறது சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. எங்கேயோ போகிற மின்னலை சின்னதாக ஒரு கம்பி போட்டோம்னு வச்சுக்கோங்க, இடி தாங்கின்னு சொல்கிறோம். அந்த மின்னலை பில்டிங்க்கு மேலே இறங்காமல் அது இழுத்துக்கும். இது ஒரு சின்ன அறிவியல். இதே மாதிரி தாங்க நம்மளை சுற்றி, நம்ம ஊரை சுற்றி மலைகள் இருந்ததுன்னா எவ்வளவு வெப்பம் அடித்தாலும் அது இழுத்துக்கும். ஏன்னா அதுக்கு வெப்பம் வேணும், ஏன்னா ஏற்கனவே அது வெப்பமாக இருந்தது. அதனால் வெப்பத்தெல்லாம் அது இழுத்துக்கும். நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஜிலு ஜிலுன்னு ஃபீல் பண்ணுவோம். இப்போவும் பாருங்கள், ஒரு மலை பிரதேசத்துக்கு போங்க, ஏன் குளிராக இருக்குது? மேலே போனோன்னா காற்றழுத்தம் கம்மி, அதனால் வெயில் உரைக்கலை. இது மாத்திரம் இல்லை, வெப்பத்தெல்லாம் அந்த பாறைகள் இழுத்துக்குது.
பாருங்கள், நீங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலைகள் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்கள், கருன்னு ஆகி போயிடும், கருப்பாயிடும். ஏன்னா வெப்பத்தெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். இன்றைக்கி அந்த மலையெல்லாம் எடுத்துட்டோம், நம்மளை சுற்றி வெப்பம் நம்மளை தாக்குது. நம்மளை காப்பாற்றிட்டு இருந்தவங்களெல்லாம் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ரோடாக போட்டதுனால அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக போயிட்டாங்க. மழை நிச்சயமற்று போனது. இதெல்லாம் பண்ணிட்டு மழையே இல்லை, தண்ணி பஞ்சம் தலை விரிச்சாடுதா இல்லையா? அன்னைக்கு தண்ணி பக்கத்து ஊரில் எவனாவது இருந்தானா அவங்ககிட்ட போய் தண்ணி கொடு, நீ வந்து மனித இனத்துக்கே துரோகம் பண்ணுறான்னு போய் அவனை போய் கேட்குறோம். ஆனால் இத்தனைக்கும் காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு தார் ரோடு, இருக்கிற மலைகள்லாம் அழிச்சிட்டோம். மலைகள் அழிஞ்சதுனால வெப்பசலனம் அதிகமாகிடுச்சு. வெப்பசலனம் அதிகமாகி மழை நிச்சயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா மேகங்கள் வந்ததுன்னா அதை தடுத்து நிறுத்தி குளிர்விச்சு மழையாக பெய்ய வைக்கிறது இந்த மலைகள். அதை உடச்சி தான் நம்ம தார் ரோடு போட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். சரிங்க, அப்படின்னா யாரும் வண்டி ஓட்டக்கூடாதா? வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதா? இல்லை, இனிமேல் அதை அவாய்ட் பண்ண முடியாது. உலகம் அழிவை நோக்கி ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளும் அதே மாதிரி வேகமாக தான் போகுமா? அதுதான் இப்போ கொஷின். கொஞ்சம் நம்மளை உயர்த்திக்கணும். நம்ம நாட்டை திருத்த முடியாது. இருக்கிற ரோடை போடணும்னு சொல்கிறோம், அப்புறம் மழை வரல, அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறோம். வெப்பம் அதிகரிச்சு போச்சு, கரண்ட் இல்லை, ஏதோ ஒன்று போட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், யார் மேலேயாவது குறைய சுமத்திட்டு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி கொடியை பிடிக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம், மழை இல்லை அதனால் அரசாங்கம் தான் காரணம், தண்ணி கொண்டு வந்து கொடுத்து ஆகணும். ரோட்டில் போய் வீட்டில் இருக்கிற குடத்தெல்லாம் கொண்டு வந்து ரோடை பிளாக் பண்ணிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. தண்ணி கொடுக்காம எப்படி நீ வண்டியை ஓட்டுவ? அப்போ எங்கேயோ இருந்து தண்ணியை கொடு, வேலை முடிஞ்சு போச்சு. பட் இப்போ என்னென்னா, இது போக 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 இன்னும் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பிரச்சனையாக மாறும். இந்த பிரச்சனையில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க வழி இருக்கா? அதுக்கு ஏதாவது விஞ்ஞானம் இருக்கா? யோசிக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நாம் மிகப்பெரிய புத்திசாலிங்கிற எண்ணம் நமக்கெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நம்ம ஒன்றும் பெருசாக வளர்ந்துடல. நம்மளுடைய முன்னோர்கள் உயிருள்ள ஜீவன்களோடு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. அது போடுற சாணம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உயிரற்ற எக்ஸ்ப்ரெஷன் பண்ண முடியாத விஷயத்தோடு நம்ம அதிக தொடர்பு கொண்டுட்டோம். காரில் போகும்போது லேசாக அப்பா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் தூங்கிட்டு போனால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். மாட்டு வண்டியில் போனோம்னா அழகாக கொண்டு வீட்டுக்கு சேர்த்துரும். அதே காரில் உட்காந்துட்டு போனோம்னா எந்த வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம மனித வாழ்வும் விஞ்ஞானத்தில் நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம், நம்ம கண்ணில் பார்க்குற விஞ்ஞானம் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யுதுங்கிறத கிளியர் கட்டாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் குறிப்பாக இந்த tinyurl.com உணர்வுகள் இந்த யூஆரில் போயிட்டிங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்துடும். அங்கே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க. நன்றி.